ஓம் நமச்சிவாய். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு. செவ்வாய் பகவானும் குருவோடு சேர்ந்து ரிஷப வீட்டில் இருக்கார். சூரிய பகவான் சந்திரன் வீட்டில் நட்பு பெற்று இருக்கார். புதன் சுக்கிரனும் அந்த கடக வீட்டிலேயே சந்திரன் வீட்டிலே இருக்காங்க. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கன்னி வீட்டிலே தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சனி பகவான் எப்பவும் போல் அவர் கும்ப வீட்டில் ஆட்சியாக இருக்கார், மூல திரிகோணமாக இருக்கார். ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கார். இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமைகள். சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கும்போது தான் ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி மாதம் வருது. இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன வீட்டில் இருப்பார். 17ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி கடக வீட்டுக்கு வந்துடுவார். அதே போல் செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி மேச வீட்டிலேருந்து ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். ஆக இந்த மாதத்தில் கிரகங்கள் இப்படி தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நிறைய விசேஷங்கள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடு அதிகமாக இருக்கும். ஏன்னா ஆடி மாதம்தான் மாரியம்மனுக்கெல்லாம் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறது, திருவிழா அதெல்லாம் நடக்கும். ஆவணி பிறந்தும் நிறைய கோயில்களில் விசேஷம் நடக்கும். இதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். அப்போ சனி பகவான்னா யார்? நீதிபதி. அப்போ நிறைய கோர்ட்டில் தீர்ப்புகள் நல்ல தீர்ப்பாக கிடைக்கும். அதே மாதிரி குருவும் செவ்வாயும் சேரும்போது இதுக்கு பேர் குரு மங்கள யோகம் சொல்கிறது. திருமணம் ஆகாத பெண்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. குரு அப்படின்னா தனம், பணம். செவ்வாயின்னா பட்டம், பதவி. அப்போ நிறைய பேருக்கு அரசு பணிகள், வியாபாரம் நல்லா இருக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்க போகுது இந்த மாதம். இந்த மாதம் ஜூலை மாதங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான மாதம். இந்த மாதம் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி வீடியோவாக இப்போ நம்ம வெளியிட போகிறோம். நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, இப்போ தான் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர் உறவினருக்கெல்லாம் சொல்லுங்கள். யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தானே பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை தாய், அத்தனை பேரையும் வணங்கி இந்த மாதம் முழுவதும் 12 ராசிக்கும் நன்மைகளே நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய். நம்ம துலாம் ராசியை பார்ப்போம். துலாம் ராசி அப்படின்னா நீதிபதி ராசி அப்படின்னு நான் வச்சிருக்க பேர். ஏன்னா இந்த சனி பகவான் இங்கே தான் வந்து உச்சமாவார். சனினா யார்? கர்மக்காரன், ஒரிஜினல் கர்மக்காரன், ஜீவனக்காரன், நீதிபதி, இரக்கமுள்ளவன், அப்படி நிறையா சொல்லலாம். இப்போ அதனால தான் நிறைய பேர் வக்கீலாக இருப்பாங்க, வழக்கறிஞர். நிறைய பேர் ஆசிரியர் இருக்காங்க, நிறைய ஜோசியர் இருக்காங்க, நீதிபதிகள் இருக்காங்க, அரசியல்வாதி கூட இருக்காங்க. நிறைய பேர் சினி ஃபீல்டில் இருக்காங்க, கலைத்துறையில். ஏன்னா அது சுக்கிரனுடைய வீடு. துலாம் ராசினாலே கருப்பாக இருந்தாலும் அழகாக இருப்பாங்க. சரி, இப்போ இந்த மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, இவங்க துலாம் ராசிக்காரங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கும். துலாம் ராசியில் பிறந்திருக்கிறவங்க அவங்க குடும்பத்தில் அரசு வேலைக்காக முயற்சி பண்ணியிருந்தால் அவங்களுக்கு, குறிப்பாக அவங்க அப்பாவுக்கோ அவங்க அம்மாவுக்கோ அல்லது அவங்க மாமாவுக்கோ சகோதரிக்கோ அரசாங்க வேலை கிடைக்கும். இங்கே ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது, புதனும் அங்கே இருக்குது. ஆயில்ய நட்சத்திரங்கிறது புதன் தோஷமுள்ள, சூரிய தோஷமுள்ள நட்சத்திரம். அங்கே யார் இருக்கா? சூரியனே அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, 9 கூடிய பாக்கியாதிபதியும் 10ல் இருக்குது. அது மட்டும் இல்லை, ராசிநாதனும் 10ல் இருக்குது. அப்போ துலாம் ராசி யார் இருக்கிறீங்களோ அந்த குடும்பத்தில் அப்பாவுக்கோ மாமாவுக்கோ சகோதரனுக்கோ சகோதரிக்கோ அரசு வேலை உண்டு, அல்லது நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தா உண்டு. இது மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பாயிண்ட் இந்த மாதம். அடுத்து தனகாரன் அப்படின்னா குரு எல்லாருக்குமே தனகாரன், பணம் கொடுக்குறவர். உங்களுக்கு தனஸ்தானாதிபதி யார்? செவ்வாய். இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்து டைரெக்டாக உங்களை 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ குடும்பம் அமையும். குரு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு,
12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. திருமணம் நடக்கும், பிரிஞ்சவங்க ஒன்று சேரலாம். 12ல் கேது இருக்கிறதுனால வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க. 12ஆம் இடம் என்பது கூட்டு குடும்பம். பிரிஞ்சிருந்த கூட்டு குடும்பம் இந்த மாதம் ஒன்று சேரும். எல்லாத்துக்கும் மேலே தனஸ்தானத்தை தனகாரனும் தனஸ்தானாதிபதியும் பார்க்கறதுனால பணம் கை நிறைய கிடைக்கும். நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி புதிய வேலை கிடைக்கும். 5ஆம் இடத்துல உங்கள் குலதெய்வம் வலுவாக இருக்குது. சூரியனும் நல்லா இருக்குது, ராசிநாதன் நல்லா இருக்குது, 9 கூடிய பாக்கியாதிபதி நல்லா இருக்குது, குலதெய்வம் வலுவாக இருக்குது. 5ஆம் இடத்துல ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு அற்புதமான யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ சனி நல்ல நிலைமையில் இருக்குது, ராகு நல்லா இருக்காரு, தனஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் பார்க்குறாங்க. 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன் இருக்கிறதுனால இந்த மாதம் அடிக்கிற யோகம் துலாம் ராசிக்கு வேற யாருக்கும் இருக்காது. என்னென்னலாம் கிடைக்குங்கிறத அளவாக சொல்ல முடியலை. அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் இப்போ நான் சொன்ன அத்தனையும் கிடைக்கும். வாக்குஸ்தானத்தை நான் சொன்ன மாதிரி தனஸ்தானத்தை குரு சபா மட்டும் பார்க்கல, உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனி பகவானும் பார்க்குறாரு. உங்களுக்கு 4ஆம் இடத்தை சூரியன் பார்க்குறாரு. அப்போ அரசாங்க லோன் போட்டு வீடு கட்டலாம், பேங்க் லோன் போட்டு வண்டி வாகனம் வாங்கலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்குது, நீங்களே வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க, இல்லை வீடு கட்ட போகிறீங்க. புதன் சூரியனோடு சேர்ந்து 4ஆம் இடத்தை பார்க்குது, அரசாங்கத்தினால லோன் போட்டு வீடு கட்டலாம், அரசாங்க லோன் போட்டு வண்டி வாங்கலாம். அப்பா வண்டி வாங்க யோகம் கொடுப்பாரு, பணம் கொடுப்பாரு. புதனும் பார்க்குது, மாமாவும் உங்களுக்கு வீடு கட்ட யோகம் உதவி பண்ணுவாங்க. ஆக கொட்டி கிடக்குது, யோகம் கொட்டி கிடக்குது. ஆக இந்த மாதம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு யோகம், திருமண யோகம், அரசாங்கத்தினால யோகம் அத்தனை உண்டு. உங்கள் குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தருக்கு இந்த மாதம் அரசு வேலை கிடைக்கும், அல்லது ஆவணி மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். துலாம் ராசிக்காரங்க 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. வண்டி ஓட்டும்போது அதில் கொடுக்கல் வாங்கல் பணம் டீலிங் இருக்கும்போது கவனமாக இருங்க. எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள். ஓம் நமச்சிவாய.